அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக காலேஜ் படிக்கிறப்போ அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கும். அதில் நான் எப்போவும் மொதல் ஆளாக போய் ஒரு 5 பேர் டீமில் இருந்தாங்கன்னா நான் மொதல் ஆளாக போயிடுவேன் எப்போவுமே. ஏன்னா முதல் ஆளாக போகிறப்போ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்ன தலைப்பு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள மற்றதெல்லாம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஜெயபாஸ்கரன் சாரோட முழு கவிதை பரப்பையோ அல்லது தமிழ் கவிதையில் அவருடைய இடம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான உரையோ இல்லாமல் ஜெயபாஸ்கரன் கவிதைகளில் எனக்கு பிடித்த கவிதைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய உரையை ஆற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் இன்னொரு கடினம் என்ன அப்படின்னா, ஒரு கவிதை ஏன் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஒரு கவிதை ஏன் எனக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்பவே இயல்பாகவே கவிதை பற்றி பேசுகிறதுல ஒரு தீவிரம் இயல்பாகவே ஏறி விடுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு கவிஞர் ஒரு கவிதையை வாசிக்கிறப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அவர் ஒரு கவிஞராக அந்த கவிதையை வாசிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீடராக அந்த கவிதையை வாசிக்கலாம். இது ரெண்டுலேயுமே ஒரு ரீடராக ஒரு கவிதையை வாசிக்கிறது தான் ஒரு நல்ல வாசிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞருடைய கவிதையை வாசிக்கிறப்போ சில சலுகைகளை கொடுப்பார், ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே அவரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பார். ஏன்னா ரீடருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை, அவர் அதில் கவிதை என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வாசகராக இவரோட கவிதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு பிடித்த கவிதைகள் என்ன அப்படிங்கிறத நான் குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ போன உரையில் அவங்க லாவண்யா சுந்தரராஜன், கண்டராதித்தன் குறிப்பிட்டது போல் அந்த அவருடைய கவிதை உலகத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அதுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவதார் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். ஒவ்வொரு வேற்றுலக வாசியும் தனக்கான வாகனத்தை கண்டடைகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வேற்றுலக வாசி தன்னுடைய வாளையும் அந்த விலங்கோட வாளையும் இணைக்கிறப்போ அந்த விலங்கு தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த படம் முழுக்கவே அந்த ஒரு குறியீடு மாதிரி அந்த காட்சி திரும்ப திரும்ப வரும். ஒரு வாசகரும் கவிஞரும் இணையக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சில வாசகர்களுக்கு சில கவிஞர்கள் ஓப்பானவர்களாக இருப்பாங்க. இது நமக்கான கவிஞர், நமக்கான கவிதை அப்படின்னு இருக்கும். ஆனால் ஜெயபாஸ்கரன் மாதிரியான ஒரு கவிஞரை ஒரு வாசகர் கண்டறியறதுக்கு ஒரு கடும் பிரயத்தனத்தை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவருடைய கவிதைகளில் இயல்பாக கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு தீவிரம். அதே போல் ஒரு கவிஞனுக்கு எப்போவுமே 3 உலகங்கள் உண்டு. ஒன்று அந்த கவிஞனுக்கான பிரத்யேகமான உலகம், இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய உலகம், மூன்றாவது அந்த கவிஞர் தன்னுடைய உலகத்தையும் அந்த வெளி உலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதில் ஜெயபாஸ்கரனுடைய கவிதைகள் அந்த 3வது தன்மையில் வரக்கூடிய கவிதைகளாக இருக்குதுன்னு அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு. அதே போல் ஒரு கவிதையில் அடிப்படையாக அதோடைய மொழியும் பாடுபொருளும் அதோடைய ஒரு முக்கியமான கூறாக இருக்கும். ஜெயபாஸ்கரனுடைய கவிதைகளில் இந்த இரண்டுமே ரொம்ப தீவிரமான தளத்தில் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதனாலே அவருடைய கவிதைகள் ஒரு சாமானிய வாசகருக்கு ஒரு பெரிய வாசிப்பு சவாலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கவிதைகள் நான் குறிச்சிருந்தேன் பிடித்த கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் கருதி சில கவிதைகளை மட்டும் குறிப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஜெயபாஸ்கரன் அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ ஒரு சின்ன இமேஜ் என்ன தோணுச்சுன்னா, ஒரு முறுக்கி போட்ட துணியை கொடியில் காய போடுற மாதிரியான ஒரு இமேஜ் தோணுச்சு. முறுக்கி போட்ட துணியை விரிக்கிறப்போ அதில் ஒரு சுருக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதில் ஒரு தன்னியல்பாக ஒரு மனமும் இருக்கும். அந்த மாதிரி அவரோட கவிதைகளை ஒரு போடுற மாதிரியான ஒரு இடமா எனக்கு அது தோணிகிட்டே இருந்துச்சு. அதே போல் சமீபத்தில் கணேஷ்ராம் மொழிபெயர்த்து ஜார்ஜ் டிராக்கலோடைய அந்தி பாடல் அப்படின்ட்டு ஒரு கவிதை தொகுப்பு வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த தொகுப்பு வாசிக்கிறப்போ அதில் வெவ்வேறு அந்த கவிதையுடைய மூட்டமான மனநிலை, ஒவ்வொரு கவிதையுமே ஒரு மூடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் முழுமையாக அது பொயிட்ரியா அப்படின்னு இல்லாமல் ஒரு மூட்டத்தை கடத்திக்கிட்டே இருந்துச்சு. நிறைய கவிஞர்கள் அந்த மாதிரி உதாரணமாக சொல்லலாம். ஜி குப்புசாமி பனி நாவலை மொழிபெயர்க்கிறப்போ அந்த மனநிலைக்காக வேண்டி அபியோட கவிதைகளை திருப்பி வாசி அப்படின்னு அதோட முன்னுரையில் குறிப்பிடுவார். அதே போல் ஜெயபாஸ்கரன் கவிதைகளில் மஞ்சள் வெயில், அந்த பாத்திரத்துடைய மனம், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள்
ஒரு மூட்டமான மனநிலையை வந்து ஒரு வாசகனுக்கு கடத்திட்டே இருக்குது. அது அல்லாமல் நிறைய முழுமையான கவிதைகளும் வந்து அவருடைய கவிதைகளில் நிறைய தென்படுது. இந்த உரைக்காக நான் அவரோட கவிதைகளை தொடர்ச்சியாக வாசிக்கிறப்போ இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையை வந்து இதில் நான் கண்டுபிடிச்சேன். அந்த கவிதை அவருடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை, அதை நான் வாசிக்கிறேன். ஒற்றை பல் வெள்ளை பூண்டு சலிக்கும் மெலிந்த அணில் முகச் சிறுவனுக்கு வலிப்பு வந்து விடுகிறது. ஒற்றை பல் வெள்ளை பூண்டு சலிக்கும் மெலிந்த அணில் முகச் சிறுவனுக்கு வலிப்பு வந்து விடுகிறது அடிக்கடி. வாய் நுரை நனைக்கும் வெள்ளை பூண்டு தொலி இழுத்து கொண்டு போகிறது அவனை. சலிப்பின் கைகள் முகத்தில் தண்ணீர் அடித்து கல்லாச்சாவி அல்லாத கடையின் வெளிப்பூட்டு சாவியை திணிக்கின்றன அவனுடைய விரல் இடுக்கில். வெள்ளை பூண்டு சருகு கடலில் மிதக்கிறான் சின்ன கண்ணன் கண்மூடி. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. கடல் ஆழத்தில் ஒலிக்கிறது யா அல்லா என்ற தீனமான பெண் குரல். மலங்க விழிக்கும் சின்ன கண்ணனின் முகத்தில் மாலை கதிர்களின் மஞ்சள் முத்தம். பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே உறிஞ்சுகிறான் ஒளியை. இந்த கவிதையை வாசி முடிக்கிறப்போ இது ஒரு 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 அபாரமான கவிதையாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு வாசிப்பு அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கவிதை வந்து ஒரு சிறுவனுக்கு வலிப்பு வந்துடுது. அது ஒரு அவருடைய கடைக்குள்ளே நிகழுது. அப்போ வந்து ஒரு யதார்த்த தளத்துலேருந்து கனவு தளத்துக்கு இந்த கவிதை நகருது. இதில் ரொம்ப அபாரமான வரியாக எனக்கு தோணுதுன்னு வந்து ஒரு கல்லாச்சாவி அல்லாத கடையின் வெளிப்பூட்டு சாவியை திணிக்கின்றன அப்படின்ட்டு ஒரு இடம் சொல்கிறாரு. ஞானக்கூத்தரோட அந்த அம்மாவின் பொய்கள்னு ஒரு கவிதை, முக்கியமான கவிதை. அதில் ஒரு வரி வரும், அம்மா சொல்லாத பொய்களை அரசாங்கம் சொல்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம கவிதை ஒரு திசையில் போயிட்டுருக்குன்னு நினைப்போம், டக்குன்னு சைடில் இன்னொரு இதை சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி இந்த கவிதையில் வந்து அந்த கல்லாச்சாவி அல்லாத வெளிப்பூட்டு சாவியை வந்து அந்த கைகள் வந்து அந்த நேரத்துலையும் திணிக்குது அப்படிங்கிற இடம் வந்து அந்த கவிதைக்குள்ளே முக்கியமான இடமா இருந்தது. அதே போல் அந்த கவிதை வந்து அதுக்கப்புறம் அந்த சிறுவன் வந்து வலிப்பு வந்துடுது. அப்புறம் ஒரு கனவுக்குள்ளேயோ இல்லை கடலுக்குள்ளேயோ அந்த சிறுவன் வந்து போகக்கூடிய காட்சி, ஒரு கனவும் நனவும் முயங்கி உண்டாகக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்ப அபாரமாக இருந்தது. அந்த கடைசி 3 பத்திகள் அதை ரொம்பியும் விவரிக்க முடியாது. அதை சில கவிதைகளை வந்து உரத்து வாசிக்கிறப்போ வந்து அந்த கவிதையிலேருந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுறோம். அதை நம்ம உள்ளுக்குள்ளே வாசிக்கிறப்போ அது ஏதோ ஒன்று நிகழும். கவிஞர் வேணி சூர்யா வந்து ஜெயபாஸ்கரன் சாரோட உரையாடுறப்போ ஒரு விஷயம் அவர் சொன்னதாக அடிக்கடி குறிப்பிடுவார். இப்போ நம்ம வந்து கோடை காலத்தில் சில கவிதைகளை வாசிப்போம், அதே கவிதையை குளிர்காலத்தில் வாசிக்கிறப்போ அது வேறு ஒரு மூடில் இருக்கும். இப்படி காலத்துக்கு காலம் ஒரு கவிதையை வாசிக்கிறப்போ அதோட தன்மை மாறுது. அப்படிங்கிறப்போ கவிதையை நம்ம எப்படி தீர்க்கமான ஒரு இடத்துல வச்சு அதை மதிப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப நான் வாசித்த கவிதைகளே ஒரு முக்கியமான கவிதை அப்படிங்கிற மாதிரி இது உள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. அதே போல் ஜெயபாஸ்கரன் கவிதைகளில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு தன்மை அப்படிங்கிறது இந்த பாத்திரக்கடை தன்மை. சமீபத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு இளம் எழுத்தாளர் எழுதின தழல் அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன். அதில் வந்து ஒரு இடம் வருது, ஒரு கதாபாத்திரம் வந்து இன்னொரு கதாபாத்திரத்தில் சொல்கிற மாதிரி, நீ வந்து உன்னுடைய வீட்டில் வந்து ஒழுங்கு இல்லை, ஆனால் உன்னுடைய தையல் கடையில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. காரணம் வந்து உன்னுடைய தையல் கடையில் வந்து செயல் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. காந்தி வந்து உன் வீட்டில் இல்லை, ஆனால் தையல் கடையில் காந்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அதே போல் ஜெயபாஸ்கரனுடைய கவிதைகளில் பார்க்குறப்போ அவருக்கு பிடித்த இலக்கிய கர்த்தாக்களை வந்து அவருடைய கடைக்குள்ளே உட்கார வைக்கார். எமிலி, வான்கா, காரைக்கால் அம்மையார், இப்படி எல்லாருமே அவருடைய கடையோட வாடிக்கையாளர்களாக இருக்காங்க. அதுவும் வான்கால வந்து அவருடைய ரெகுலர் கஸ்டமராகவே வராரு. இதை வந்து நான் யோசித்து பார்க்குறப்போ, நான் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுனா இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்களை கூட்டு வந்து உட்கார வைப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா நானே அது உள்ளே இருக்க விருப்பப்படலை. எப்படா எழுந்துச்சி வெளியே போய் டீ குடிக்கலாம், ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அவர் வந்து அவரோட கடைக்குள்ளே வந்து எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அது தமிழில் வந்து அந்த மற்ற கவிஞர்கள்ட்ட அல்லாத ஒரு தனித்தன்மையாக அவரோட கவிதைகளில் வாசிக்கிறப்போ தோணுச்சு. அதே போல் அந்த தழல் நாவலில் வரக்கூடிய காந்தி, அவருடைய கவிதைகளில் வந்து கவிதை தான் அந்த காந்தி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காந்தி வந்து அவருடைய கடையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதை அவர் திருப்பி எழுதுகிறாரு. இன்னொரு அம்சம் வந்து அவரோட கவிதைகளை வாசிக்கிறப்போ எழுந்தது வந்து பாத்திரக்கடையில் பாணன் அப்படின்ட்டு ஒரு
ஒரு ஒரு வரி தோணுச்சு. அதாவது சங்க காலத்தில் உள்ள ஆள் வந்து சமகாலத்தில் ஒரு பாத்திர கடையில் உட்காந்து எழுதுனானா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து எனக்கு வாசிக்கிறப்போ எழுந்துச்சு. சமகால பிரயோகங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பழைய மெட்டாஃபர்ஸ் அந்த மாதிரி இது வந்து திரும்ப திரும்ப வந்தது. அதே போல் நிறம் ஒளி மேலே அவருக்கு உள்ள பிரத்யேகமான ஒரு காதல், அது அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ தொடர்ச்சியாக வருது. அதே போல் அந்த 3ஆம் முளைப்பால் அப்படிங்கிற அவரோட அந்த படிமம், அதையும் முக்கியமானதாக குறிப்பிடணும். இவருடைய கவிதைகள் முதலே குறிப்பிட்டது போல் இயல்பாகவே வந்து அடர்த்தி, தன் இயல்பாகவே வந்து அந்த தீவிரத்துக்கு அடர்த்திக்கு வந்து அவர் எதையுமே மெனக்கடலை, இயல்பாகவே அவருக்கு அது அமைஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு சொல்லு வந்து ஒரு மலைப்பாலத்தில் ஏறக்கூடிய கயிறு போல் லைட்டாக பிசகுனாலும் வந்து அந்த கவிதையுடைய முதல்ல இருந்தால் நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவனத்தோடு அவரோட கவிதைகளை வாசித்தே ஆனால் மட்டும்தான் அந்த கவிதை நமக்கு திறக்கும். அதே போல் இவருடைய கடை கவிதைகளை வாசிக்கிறப்போ சமீபத்தில் ஞாபகத்துக்கு வந்து இன்னொரு கவிஞர் வந்து லக்ஷ்மி மணிவண்ணன். அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு கவிதையிலையும் வந்து கடையிலேருந்து வெளியே போயிட்டே இருப்பார். இவர் வந்து வெளியிலேருந்து கடைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல் பெரு விஷ்ணுகுமார் குறிப்பிட்றப்போ இணைக்குரல் அப்படின்னு சொல்லி நிறைய கவிஞர்களோட குறிப்பிட்டார். எனக்கு அதே போல் இவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ கவிஞர் சசி இனியனோட கவிதைகளும் வந்து அதே போல் ஒரு இணைக்குரலாக அவங்களோட கவிதைகளும் இவரோட கவிதைகளோட அந்த ஒப்புமைப்படுத்தக்கூடிய சில இடங்கள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சில பிடித்த கவிதைகளை மட்டும் வாசிக்கிறேன். ஒரு கவிதை 2-3 பேர் வாசித்தாங்க. உலோக பாத்திரங்களோடு குண்டு பல்பில் கைபேசியில் கடிகாரத்தில் பெயர் வெட்ட குவிகின்றன முதிய விரல்கள், நடுங்குகிறது அந்தி வெயில். இந்த கவிதை ரொம்ப அபாரமாக இருந்தது. அதே போல் பரங்குன்ற குளக்கரை ஆழம் பழுப்பு இலையின் நீரில் விழுந்த பாகம் மீனாய், நிலத்தில் விழுந்த பாகம் பறவையாய் துடிக்கிறது, வியாபாரியின் நித்திய இருப்பு பரிகசிக்கிறது நக்கீர வியப்பை அப்படிங்கிற கவிதை. அதே போல் அருந்தகாதின் தனிமைக்கு இணையானது இன்னொரு காதின் தனிமை என்பதும் உண்மை அப்படின்ட்டு வரக்கூடிய வரி. இன்னொரு கவிதை வந்து கடவுளின் கொட்டாவியாக நீண்டு கொண்டிருக்கிறது காலம் கடைவெளியில் அப்படின்ட்டு ஒரு வரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக காலம் குறித்து கவிதையில் வந்து இந்த ஆனந்த் தேவதச்சனுடைய கவிதைகளில் நிறைய வரும். தேவதச்சனோட கவிதையில் வந்து கடவுளின் மூச்சு அப்படின்ட்டு ஒரு இடத்துல எழுதியிருப்பார். இதில் வந்து கடவுளின் கொட்டாவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. அதே போல் எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு வரி வந்து ஊனப்பட்ட விளக்கின் தனிமை பிரத்யேகமானது அப்படிங்கிற, அது ரொம்ப பிரமாதமான ஒரு வரி. அவருடைய கவிதைகளில் வந்து பொருட்கள் வந்து தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்படி பொருட்கள் தனிமைப்படுத்துறப்போ அந்த பொருளோட தனிமை வந்து அவர் மேலே ஏறிவிடலை, அவருடைய தனிமை அந்த பொருள் மேலேயும் ஏறிவிடலை. ஒரு மொழியின் தனிமை போல் பொருளின் தனிமையும் வந்து அவர் கவிதையில் தனித்துவமாக இருக்குது. அது அவருடைய கவிதையுடைய ஒரு தனித்துவமாக கருதுகிறேன். அதேபோல் இன்னொரு கவிதை ரொம்ப பிடித்த கவிதை. உடைந்த விளக்கை விலைக்கு போடும்போது விளக்கு தண்டில் இருக்கும் கருமண்ணுக்கான எடையை கழிக்கையில் புதிதாக வாங்கும்போது மண்ணுக்கும் சேர்த்துத்தானே வெண்கல விலை வைக்கிறீர்கள் என்கிறார்கள், ஆனால் அது பழக்கத்தின் உப்பு சேராத நாச்சியார் கோயில் மண் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கவிதை. அது ரொம்ப பிரமாதமான கவிதை. அதே போல் தனிமையே வந்து வேறு வேறு ஆர்வஸ் தனிமை, ஆலங்காட்டு தனிமை, திருக்குருவூர் தனிமை, இன்றைய கொரோனா தனிமை எல்லாமே அருந்தகாதின் தனிமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பிரசவத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் இடுவது போல் அந்த கவிதையில் வந்து அவர் தனிமைக்கு வெவ்வேறு பெயர்கள் இடுறாரு. அதே போல் சில கவிதைகள் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து புரியாவிட்டாலும் அந்த கவிதையை வாசிக்கிறது வந்து அவ்வளோ, அதோட அர்த்தம் புரியாட்டாலும் நமக்கு வந்து அந்த கவிதை ஏதோ நல்லா இருக்குது. ஒரு கவிதை வந்து அந்த பயம் தின்ற ஆட்டின் கண்கள் ஆணையின் கரிய காம உடலை சுமந்து திரிவதும் சாப விமோச்சனத்தை மூர்க்க மௌனத்துடன் மறுப்பதும் அஜகஜபுரம் எனும் திரு ஆடானையில் மட்டும் நிகழ்வது இல்லை அப்படின்னு ஒரு கவிதை வருது. இப்போ வழக்கமாக ஏதாவது கவிதை புரியலைன்னா அந்த கவிதையை வந்து ஸ்கிப் பண்ணிடுது. அப்படி இல்லைனா அந்த கவிதையை பற்றி அதோட விளக்கம் என்னன்னு பார்ப்போம். ஆனால் இந்த கவிதையை வந்து எனக்கு அதோட விளக்கத்தை பார்க்க வேணாம், அது இப்படியே இருக்கட்டும், அப்படி இருந்தாலே ஏதோ ஒன்று நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே போல் 3 முழமும் ஒரு சுற்று 30 முழமும் ஒரு சுற்று. இன்னொரு கவிதை வந்து ஆம் சாலமோன், வஸ்திரம் வேகாமல் மடியில் நெருப்பை யார் வைத்திருக்கக்கூடும், வெந்து விட்டது வஸ்திரத்துடன் என் அக உறுப்புகளும் அப்படின்னு ஒரு கவிதை. அதே போல் இன்னொரு கவிதை வந்து எல்லாம் எரிகின்றன ஒரு கணத்தில் சதுரங்க ஆட்டத்தின் காய் நகர்த்தல்களுக்கு இணையான காம வசைவுகள் அப்படின்னு ஒரு கவிதை.
பனை ஓலை பெட்டிக்குள் இருந்த சொப்பு சாமான்களை ஒவ்வொன்றாய் வெளியே எடுத்து விளையாடிவிட்டு பின் அவற்றின் இருப்பிடத்தில் வைத்தது போல் இருக்கிறது எல்லாம் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்குது. இந்த மாதிரி அவருடைய நான் அவருடைய தொகுப்புகளை வந்து இந்த உரைக்காக தான் முழுமையாக வாசித்தேன். சின்ன சின்ன தொகுப்புகளாக வாசிச்சிருக்கிறேன். இந்த உரைக்காக வாசிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நிறைய பிடித்த கவிதைகள் நான் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த வெள்ளை பூண்டு உரிக்கும் சிறுவன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள். அது ஒரு முக்கியமான கவிதை அப்படிங்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தது. இந்த வாய்ப்பு அளித்த இந்த சிற்றில் அமைப்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.